ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? நான் வந்து இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறேன். ஒன்றுமே நான் இன்னும் கட் பண்ணி வைக்கல. அரிசியும் மீல் மேக்கர் தான் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி செய்ய போகிறது மீல் மேக்கரும் பச்சை பட்டாணி போட்டு பிரியாணி தான் பசங்க கேட்டிருந்தாங்க. அதுதான் ரெடி பண்ண போகிறேன். எதுவுமே ரெடி ஆகலை. ஆனால் நம்ம எவ்வளோ நேரத்தில் செய்கிறோன்றத பார்க்கலாம். இப்போது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ டைம் என்னன்னு பார்க்கலாமா? டைம் வந்து 6:50 ஆகுது. இப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கடகடன்னு செய்ய போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் அடுப்பத்த வச்சாச்சா, இப்போது இந்த குக்கரை அடுப்பத்த வச்சு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன். வச்சுட்டு தான் நான் வந்து வெங்காயம் கடகடன்னு கட் பண்ணுவேன். இப்போது குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் வெண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கங்க. வெண்ணெய் வந்து சேர்க்கும்போது நமக்கு மதியம் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயத்த நீளமா அரிஞ்சு வச்சிருந்தேன். அத வந்து இந்த மாரி நல்லா உதிர்த்து சேர்க்கும்போது சீக்கிரமா வெந்து வரும். அப்புறம் உப்பு கொஞ்சம் போல சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இத நல்லா வதங்குற கேப்ல இப்போ வந்து இத வந்து மூடி போட்டு மூடிடணும். அப்பதான் நமக்கு வேலை சீக்கிரமாவும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். இப்போ மூடி போட்டு மூடிட்டோமா, இப்போ போய் நம்ம தக்காளியையும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்காக நான் தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன். தக்காளி கட் பண்ணிட்டு பூண்டு தோலோட போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஒண்ணுமே தோல் வந்து வாயில வரவே வராது. ஏன்னா, நம்ம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வர்றதால, அதனால அது தோல் இருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சா, இப்போ இதிலேயே வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த தக்காளி பேஸ்ட் அதையும் சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி விழுத சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் மூடி போட்டு மூடினீங்கன்னா, அந்த பச்சை வாசனை போகும். நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கும்போது தான் சீக்கிரமா நமக்கு வேலை ஆகும். நம்ம அப்படியே திறந்து விட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் கொஞ்சம் மூடி போட்டு மூடி மூடி வேக வைக்கிறது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, கலர் பவுடர், கேசரி கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். எங்க வீட்ல கொஞ்சம் கலரா இருந்தா தான் அது பிரியாணின்னே ஒத்துப்பாங்க. அதுக்காக தான். இப்போ ஊற வச்ச மீல் மேக்கர், நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணி 2த்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதிலே கொத்தமல்லி, புதினா 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம என்ன அரிசி எடுக்கிறோமோ அதுக்கேத்த மாரி 1க்கு 2ன்ற அளவு சேர்த்துக்கங்க. இதே சீரக சம்பா இருந்தா 1க்கு 1 1/2ன்னு சேருங்க. மத்த அரிசிக்கெல்லாம் 1க்கு 2 சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தண்ணி கொதி வர கேப்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ தயிர் பச்சடிக்கு வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா, அந்த கேப்ல வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ போய் நம்ம அரிசி சேர்த்துட்டு வந்துடலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்கும்போது தான் நம்ம அரிசிய சேர்க்கணும். அரிசி ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அத சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எலுமிச்சை பழம், முழு எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா? அதில கால்வாசி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த தோல வெளிய போடாம இதிலேயே சேர்த்துக்குங்க. அந்த தோல்லயும் நெறைய சத்து இருக்கு. நம்ம வெறுமனே தோல் சாப்பிட முடியாது. ஆனா இதுக்குள்ள போட்டு வேக வைக்கும்போது, அதனுடைய சத்து நமக்கு அந்த சாதத்தில கிடைக்கும். கசக்காது. ஒண்ணுமே தெரியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இத வந்து நம்ம மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம், சிம்ல 5 நிமிஷம் வச்சு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்ப பாருங்க 7, 10 ஆவுதா? நான் விசில் போட்டேன். போட்டு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தயிர் இது வந்து வீட்டிலேயே நம்ம பசும்பால தயிர் ஆக்கி வச்சிருக்கோம். இப்போ வந்து தயிர் வந்து தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியா இருக்கணும்னா, நமக்கு வந்து வீட்ல போடுற தயிர் அந்த அளவுக்கு வராது. அதனால நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. தயிர நல்லா பீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பெல்லாம் சேர்த்து தயிர் பச்சடிய ரெடி பண்ணுங்க. நல்லா க்ரீமியா திக்கா வரும். இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இத வந்து நம்ம பசங்களுக்கு பேக் பண்ண வேண்டியது பாக்ஸ்ல போட்டு வச்சாச்சு. இப்போ டைம் வந்து 7:40 ஆகுது. இந்த டைம்ல தான் நான் குக்கர ஓப்பன் பண்றேன். நான் 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுடணும். நம்ம உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பாருங்க, அந்த எலுமிச்சப்பழ தோல் வந்து மேல வந்து நிக்கும். அத எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து சாதத்த கிளறி பார்க்கலாம். எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நீங்க தண்ணி மட்டும் கரெக்ட்டா வச்சுக்கங்க. ம். கரெக்டான டைமில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சாதம் உதிரி உதிரியாக வரும். வெண்ணெய் சேர்த்துருக்கிறதால மதியத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாக்ஸில் பேக் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு நடுவில் எனக்கு டைம் இருக்கும்போதே நான் என்ன பண்ணேன்னா லெமன் ஜூஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கு இல்லையா? அதனால் லெமன் ஜூஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? சாதம் பாக்ஸில் வச்சாச்சு. லெமன் ஜூஸ் வந்து
போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. தயிர் பச்சடியும் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம மூடி இப்போ லஞ்ச் பேக்கில் பேக் பண்ண வேண்டியது தான். லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு டைமை பார்த்தோன்னா 7:40 ஆகுது. நம்ம கரெக்டாக ஒரு 50 நிமிஷத்தில் வேலை முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சுன்றத இந்த வீடியோ சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.